தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: நீங்கள்தான் தூதுவர்கள். இன்றைய தேவ மனிதன் 4ஆம் ஃப்ரெட்ரிக். மண்ணில் பிறந்தது 11/10/1671 ஆண்டு. விண்ணில் சென்றது 12/10/1730 ஆண்டு. ஊர் அறியப்படவில்லை. நாடு டென்மார்க். தரிசன பூமி அறியப்படவில்லை. அதிகாரங்களையும் பதவிகளையும் அனைவரும் விரும்பக்கூடும். ஆனால் விரும்புகிற எல்லா அதிகாரங்களையும் எல்லா பதவிகளையும் அனைவரும் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். நாம் விரும்பிய பதவிகள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கிடைத்த பதவிகளில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். நாம் பெறும் பதவிகளை முறையாகவும் பிறர் நன்மைகளுக்காகவும் பயன்படுத்துதல் மிகவும் அவசியம். அவ்விதமாக தனக்கு கிடைத்த அரசர் பதவியை அற்புதமாக பயன்படுத்தினார் டென்மார்க் அரசர் 4ஆம் ஃப்ரெட்ரிக். டேனிஷ்காரர் வசமாயிருந்த டென்மார்க்கை 225 ஆண்டுகளில் 9 அரசர்கள் ஆண்டனர். ஒருவர் கூட தன் வசமாயிருந்த இந்தியாவின் தரங்கம்பாடியில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டதில்லை. இதில் வித்தியாசமாக செயல்பட்டார் 4ஆம் ஃப்ரெட்ரிக். ஏனெனில் நற்செய்தியின் மீது அதிக நாட்டம் கொண்டிருந்தார். இந்தியாவிற்கு நற்செய்தியை அறிவிக்க துடிப்புள்ள, வீரமிக்க, அர்ப்பணிப்புள்ள, சாதனை சிகரங்களை தன் நாடெங்கும் தேடினார் இவ்வரசன். மிகுந்த தேடலுக்கு பின் இளம் இதயங்கள் 2 கண்டுபிடித்தார். அவர்களே தமிழ் மொழியில் முதலில் வேதாகமத்தை தந்த சீகன் பால்கு மற்றும் அவரது நண்பர் ப்ளூச்சோ என்பவர்கள். அரசரின் ஆணைப்படி இவர்களுக்கு குருத்துவ பட்டம் கொடுக்கப்பட்டு மிகுந்த மரியாதையுடன் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர். டென்மார்க் அரசனின் இதயத்தில் இந்த நற்செய்தி ஆர்வம் எழுந்திருக்கவில்லையானால் நாம் சீகன் பால்குவை இழந்திருப்போம். 4ஆம் ஃப்ரெட்ரிக் மன்னனால் நற்செய்தி நம் இதயத்திற்குள் வந்தது. இந்தியாவும் தலை நிமிர்ந்தது. அன்பரே, உங்கள் பதவிகளை பயன்படுத்தி எவ்விதத்திலாவது நற்செய்தி அறிவிக்கிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு உரிமை கோர முடியாது என்கிறார் ஜான் கால்வின்.